இன்றைய தினம் உச்சநீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர்கள் திரு சஞ்சீவ் கண்ணா அவர்களும் திரு திபங்கர் தத்தா அவர்களுடைய பெஞ்சின் முன்பாக இன்றைய தினம் திரு கெஜ்ரிவால் அவர்களுடைய அந்த வழக்கு வந்தது. அந்த வழக்கின் அதாவது அன்றைய தினம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக இடைக்கால ஜாமீன் தருவதாக நீதிமன்றம் தெரிவித்த இந்த கருத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் கடுமையான ஆட்சேபனைகளை இடியின் மூலமாக வைக்கப்பட்டது. அந்த ஆட்சேபனைகள்லாம் அதாவது இன்றைய தினம் அவர்கள் ஒரு அஃபிடவிட் கூட இருந்தாங்க. அதை திரு அபிஷேக் ஸ்விங்கி அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். ஏன்னா அன்றைய தினம் வழக்கு விசாரணை முடிந்த பிறகு அடிஷனல் அஃபிடவிட் போடக்கூடியது ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு நீதியரசர்கள் இந்த அது முக்கியமாக it was carrying in the mind immediately before election அந்த மார்ச் 21 அரெஸ்ட் உண்மையிலே ஏன்னா கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு திரு சஞ்சய் சிங் சிசோடியா அவர்களும் சஞ்சய் சிங் அவர்களும் மற்றவர்கள்லாம் கைது செய்யப்பட்ட நிலையில் இது அரசியல் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் தொடங்குவதற்கு முன்பாக அதில் உள்நோக்கம் இருப்பதாக தான் கருத வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு அவருக்கு இடைக்கால ஜாமீன் ஜூன் 1 வரைக்கும் இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் தேதி அவர் சரணடைய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கார்கள். இது ஒரு மிகப்பெரிய இந்திய ஜனநாயகத்துக்கும் இந்திய நீதித்துறைக்கும் நீதித்துறையில் மிக்க நம்பிக்கை கொண்டிருக்க எல்லாருக்கும் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ இன்ட்ரிம் பெயில் கொடுத்திருக்காங்க. which means இது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் வழக்கு தான் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்றாங்களா? நம்ம அவர்களுடைய வார்த்தை வெதர் சுப்ரீம் கோர்ட் அக்செப்டட்ன்றது நம்ம சொல்ல முடியாது. பட் தெர் இஸ் சம் இன்ஃபரன்ஸ் ட்ரான் பை தி பெஞ்ச். ஏன்னா அடிப்படையில் இதுவரைக்கும் இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காக இதுவரை எந்த நீதிமன்றங்களும் இது மாதிரியான ஒரு தீர்ப்பை வழங்கலை. அதாவது அவருக்கு 2 விஷயம் எடுத்து வைக்கப்பட்டது. ஒன்று, சராசரி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஜாமீன் தான் எங்களுக்கு, அதாவது அரெஸ்ட் நாங்கள் எசென்ஷியலி இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா வி ஹவ் சேலஞ்ச் தி அரெஸ்ட் ரிமாண்டை தான் நம்ம சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். அதில் இருக்கக்கூடிய சில சட்ட ரீதியான வழிமுறைகளை பார்த்து சட்ட ரீதியான அவர்களுக்கு இருக்கக்கூடிய டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் இதெல்லாம் கருதி தான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க. இடைக்கால இந்த ஜாமீன் மனு வழங்கப்பட்டிருக்கு. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய, அதாவது அரசியல் ரீதியாக மட்டுமல்ல இந்திய ஜனநாயகத்தில் இந்த நீதித்துறையின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையை மிக அதிக அளவில் பிரதிபலிக்கக்கூடிய விதமாக இந்த தீர்ப்பு கருதப்பட வேண்டும். ஹேமந்த் சோரனுக்கும் அல்லது கவிதா கேசியாருக்கும் இதை முன்னுதாரணமாக வச்சு அவங்க இதை அப்பீல் பண்ண முடியுமா சார்? அவர்கள் கேட்கலாம். பட் அது இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும்னா 2 விஷயம் பார்க்கலாம். இதில் அவர் மீது 2 வருடம், அதாவது இந்த வழக்கு 2 ஆண்டு காலமாக நடந்துட்டு இருக்கு. திரு கெஜ்ரிவால் அவர்கள் மார்ச் 21 அரெஸ்ட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட சம்மன்ஸில் நாங்கள் அவர்கள் கேட்ட கேள்வியான எங்களை அக்யூஸ்டாக கூப்பிடுறீங்களா இல்லை நீங்கள் விட்னஸாக இது போன்ற இதெல்லாம் நிலையெல்லாம் இருந்தப்போ அப்போ எதுவுமே இடி எதுவுமே தெரிவிக்காத நிலையில் இன்றைய தினம் இமீடியட்லி ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் எலெக்ஷன் ஆன் மார்ச் 21 அரெஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் அழுத்தத்தின் காரணமாகவும் உள்நோக்கம் இருப்பதாக கருதக்கூடிய சந்தர்ப்பங்களை அணுகிதான் அது பல்வேறு இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் அணுகிதான் இந்த வழக்கில் இன்றைய தினம் இடைக்கால தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இடைக்கால தீர்ப்புக்கு எதிராக இடி மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இல்லை, அது வாய்ப்பு இல்லை. இங்கே தானே உங்களுக்கு இங்கே தருது அவங்க வேணால் இப்போ அவர்களுடைய அப்பீல்லாம் there is no scope for appeal. There is no scope for appeal because this is ultimate court has to decide. இதில் வேணால் அவங்க வேணால் கியூரேட் அது கூட இது it is only an interim bail தான். அதனால் அதற்கு மேலே அப்பீல் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. 2 வகையில் இந்த கேஸில் முக்கியத்துவம் பார்க்கப்படுது சார். ஒன்று, பிஎம்எல்ஏ கேஸில் இருந்து ஒரு இன்ட்ரிம் பெயில் அப்படின்றது. 2வது, இன்ட்ரிம் பெயிலுக்குன்னு தனியாக அப்ளிகேஷன் போடாமல் சேலஞ்சிங் த ரிமாண்ட் போட்டு இன்ட்ரிம் பெயில் வாங்குறது. இந்த 2னுடைய கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னவா இருக்கும்? இதனுடைய பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் இம்பாக்ட் என்னவா இருக்கும்? பொலிட்டிக்கலாக லீகலாக பார்த்தீங்கன்னா பிஎம்எல்ஏ கேஸில் இந்த பெயில் த ட்வின் கண்டிஷன் ஹேஸ் டு பி டெஸ்டட். 45ல் நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம அடிப்படை முகாந்திரம் இந்த கைதே முகாந்திரம் இல்லாமல் இட் வாஸ் இல்லீகல் அரெஸ்ட் அப்படின்ற எடுத்து வைக்கப்பட்ட வாதம் தான். அதனால தான் திரு கெஜ்ரிவால் அவர்கள் அந்த பெயில் அவர் அப்ளை பண்ணல. அதனால தான் இந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் அண்டர் 45லையும் 19லையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் அது சர்டன் கண்டிஷன்ஸ் ஹேஸ் டு பி பிரிஸ்கிரைப்ட். அண்ட் தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஏற்கனவே சஞ்சய் சிங் வழக்கில் சிசோடியா அவர்கள் வழக்கிலே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த 100 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதற்கான ட்ரையல் எதுவும்
இல்லைன்னு கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி இருக்கின்ற நிலையில் வந்து இன்றைய தினம் இது பொலிட்டிக்கலி வெரி சென்சிட்டிவ் மட்டும் இல்லை, நீதித்துறையின் மீது ஒரு நம்பிக்கை வைத்து அவர் தொடர்ந்து நாங்கள் சொல்லி வந்த நிலை என்னன்னா, நாங்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கோம், ஒரு சீரான ஒரு ஃபேர் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இங்கே இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குது என்ற அடிப்படையில் தான் தொடர்ந்து நீதிமன்றங்களை அணுகியிருக்கோம். அதற்கு உகந்த விதமாக இன்றைய தினம் இந்த தீர்ப்பு அமையப்பட்டிருக்கிறது. இந்த இடைக்கால ஜாமீன் வந்து ஒரு மிகப்பெரிய நமக்கு ஜுடிஷியரி மீது மட்டுமல்ல, இந்த ஜனநாயகத்தின் மீது மதிப்பு கொண்டுள்ள நம்பிக்கை கொண்டுள்ள எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய சிறந்த நாளாக கருத வேண்டியிருக்கு. இதனுடைய இப்போ ஈடிக்கு இது ஒரு பெரிய செட்பேக்கா? இது ஈடியினுடைய கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஃபர்தரா என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும்? இடிக்கு நிச்சயமாக இது ஒரு செட்பேக்காக தான் கருதப்பட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து ரெண்டு அந்த இன்னைக்கு எந்த பிஎம்எல்ஏ வழக்கில் எதுலுமே வந்துட்டு நீதி அதாவது ஜாமீன் கிடைக்க இல்லாத நிலையில் இன்றைக்கு ஏதோ ஒரு முகாந்திரம் இருப்பதை உணர்ந்து தான் இந்த உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் இந்த இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்குது. அப்படின்னு இருக்கும் போது இட் இஸ் நீங்கள் இன்ஃபரன்ஸ் நம்ம உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்புக்கு நம்ம இதெல்லாம் உள்ளார்த்தம்லாம் சொல்ல முடியாது. பட் தேர் வேர் கன்சிடரேஷன் அண்ட் தேர் வேர் இன்ஃபரன்சஸ் பை தி honorable Supreme Court and this order was granted. இது வந்து உண்மையிலே ஜனநாயகத்துக்கு கிடைத்த அது உச்சநீதிமன்றத்தின் அந்த சட்டத்தின் மீதான நம்பிக்கை வைத்த ஆம் ஆத்மிக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.